எழுத்தாளர் ராம இளங்கோவன் எழுதிய எல்லாரும் கடவுளே என்ற வாரமலர் கதை என் நெஞ்சைத் தொட்ட கதைகளில் ஒன்று. இந்தக் கதையில் இரும்புப் பெண்மணியான குப்பம்மாளின் வாழ்க்கையைக் கேட்கும்போதே நெகிழ்ச்சி ஊட்டுகிறது. வாங்க, கதைக்குள் போகலாம். கோடை காலத்தின் உச்சி வெயில் மண்டையை பிளக்கும் வகையில் மிரட்டியது. நெடுஞ்சாலையில் மட்டுமல்லாது அதை ஒட்டியுள்ள ஹைவே ஹோட்டல் என்ற ஹோட்டலில் வண்டிகள் நிறுத்தும் இடங்களிலும் கானல் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஹோட்டலை விட்டு வெளியே போகும் வாகனங்களையும் உள்ளே வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடத்தை காட்டியும் டிராபிக் போலீஸ் போல இயங்கிக் கொண்டிருந்தார் 50 வயது மதிக்கத்தக்க குப்பம்மாள். உழைத்து உழைத்து உரமேற்றிய வெயிலின் கருத்து போன உடலின் நிறம் நீரில்லா பயிர் போல எண்ணெயில்லா தலைமயிர், வெளுத்து போன புடவை, கோடை வெயில் வெப்பத்திலும் வேர்த்து நனைந்து போன ஹோட்டல் என்ற பெயர் பொருத்தப்பட்ட கோட், காலில் தேய்ந்து போன ரப்பர் செருப்பு, கையில் ஸ்டாப் என்ற பெயர் பலகை என வித்தியாசமாக இருந்தவரை பார்க்காதவரே கிடையாது. காரணம், ஆண் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெண், அதுவும் கிராமத்து பெண், ஓய்வெடுக்கும் வயசான காலத்தில் நகரத்தில் இப்படி செய்வதையும் இவருக்கு வேலை கொடுத்த முதலாளியையும் எண்ணி வியந்து பார்க்கத்தானே செய்வர். அப்படித்தான் பெங்களூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு காரில் மனைவி பிள்ளையுடன் போய்க் கொண்டிருந்த நவீன்குமார் மதிய உணவை இந்த ஹோட்டலில் சாப்பிட்டான். வெளியில் வந்து குப்பம்மாளை பார்த்து கொண்டிருந்தவன் அவரிடம் 100 ரூபாயை கொடுத்தான். வாங்க மறுத்துவிட்டார் குப்பம்மாள். வாங்கிக்கங்கம்மா, இந்த வேகாத வெயில்ல கஷ்டப்படுறீங்க, நீங்களா கேட்கல, நானா தானே கொடுக்கறேன். முதலாளி திட்டுவார்னு பயப்படுறீங்களா? அப்படி இல்லைங்க சார், ஏற்கனவே அம்மா கொடுத்துட்டாங்க. அம்மாவா? யாரு என்று நவீன்குமார் கேட்டதும் அவனது மனைவி மாலதியை கை காட்டினார் குப்பம்மாள். எனக்கு முன்பே மனைவி பணம் கொடுத்துட்டாளா? எனக்கேற்று புரிஞ்சு நடக்கும் இரக்க குணம் என்று மனதுக்குள் நினைத்தான். பரவாயில்ல, என்ன உங்க மகனா நினைச்சு வாங்கிக்கங்க, என் அம்மாவா இருந்தா வாங்கிக்க மாட்டீங்களா என்று நவீன்குமார் சொன்னதும் கண் கலங்கிய குப்பம்மாள் பணத்தை வாங்கி கோட்பையில் வைத்துக் கொண்டாள். அம்மா, உங்களை பார்த்தா கிராமத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது, நீங்க எப்படிங்க? ஆமா சார், நான் கிராமத்துக்காரி தான். சாருன்னு சொல்லாதீங்க, நான் உங்க மகன் மாதிரி. என் பேரு நவீன், பேரை சொல்லி கூப்பிடுங்க, இல்லைனா தம்பின்னு சொல்லுங்க. என் மவனை தம்பின்னு தான் கூப்பிடுவேன், அதே மாதிரி கூப்பிடுறேன் தம்பி. சரிம்மா, உங்களை எப்படி வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க? நீங்க ஏன் விவசாயத்தை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க? பொழைக்க வேற வழி தெரியாம தான் இந்த வேலையை செய்யறேன் தம்பி. உங்களுக்கு விவசாய நிலம் இல்லையா? 2 ஏக்கர் நிலம் இருந்துச்சு, 4 வழி சாலை போடுறோம்னு அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. இழப்பீடா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, வாங்கிய பணம் கடனை அடைக்கவே பத்தல. விவசாய நிலத்தை வச்சுதான் எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம், அதுவும் போச்சு. வேற வழி தெரியாம நானும் என் வீட்டுக்காரரும் கொஞ்ச நாள் விவசாய கூலியா வேலை செஞ்சோம். சரியான மழை இல்ல, அதுவும் இல்லாம நிலத்துக்காரங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறதால எந்த வேலையும் கிடைக்கல. 100 நாள் வேலைக்கு போனோம், அந்த வேலையில யாரும் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. மேலோட்டமா புல்ல செதுக்கிட்டு மர நிழல்ல உட்கார்ந்து காலத்தை ஓட்டுறாங்க. நாம இறங்கி வேலை செஞ்சா நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீ மட்டும் வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்க பார்க்கறியான்னு கேலி கிண்டல் பண்றாங்க. எங்களுக்கோ வேலை செய்யாம கூலி வாங்குறதுல இஷ்டம் இல்ல, நேர்மையா உழைச்சி வாழணும்னு நினைக்கிறவங்க. அதனால இந்த பொழப்பு வேண்டாம்னு 100 நாள் வேலைக்கு போறதில்ல. எங்களுக்கு 2 பிள்ளைங்க, அதுங்களை வளர்த்து ஆளாக்க வேண்டாமா? வேலை இல்லாம எப்படி உசுறு வாழ்றது? அதனால என் வீட்டுக்காரரு எங்கெங்கேயோ வேலை தேடி கடைசியா இந்த இடத்துல வேலை செஞ்சாரு. இங்க 2 பேருமே வேலை செய்றீங்களா? எங்க அவரு? இப்ப இல்ல தம்பி. லீவ்ல இருக்காரா? இல்லப்பா, செத்துட்டாரு. செத்துட்டாரா? எப்படி? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ராத்திரி 11 மணிக்கு ஒரு லாரி வேகமா உள்ள வந்திருக்கு. வெளியே போற பஸ்ஸுக்கு வழிவிடணும்னு லாரிய தடுத்து நிறுத்திருக்காரு என் வீட்டுக்காரரு. லாரி நிக்காம அவர் மேல ஏறிடுச்சு. அப்புறம்தான் தெரியும், பிரேக் பிடிக்காம ஹோட்டல் ஓரமா உள்ள மரத்துல மோதி நிக்க வந்திருக்குன்னு. கடைசியா ஹோட்டல்ல பல வண்டிகளை இடிச்சுட்டு போய் மோதி நின்னுச்சாம். அப்போ நீங்களும் இங்க இருந்தீங்களாமா? இல்ல தம்பி,
எங்க 2 பிள்ளைகளும் சின்னவங்க, 4வது 5வது படிச்சிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரரு செத்துட்டாருன்னு தெரிஞ்சதும் உலகமே இருண்டு போச்சு. என்ன பண்றதுனே தெரியாம அழுதேன். 2 பிள்ளைகளையும் கரையேற்றணும், கடனை அடைக்கணும். இருந்த ஒரு வருமானமும் போச்சு. கேஸ் போட்டு நஷ்டஈடு வாங்கலையாமா? ஹோட்டல் முதலாளியே ஹோட்டலுக்கு நஷ்டஈடு கேட்டும் என் புருஷனுக்காகவும் தனித்தனியா 2 கேஸ் போட்டாரு. கேஸ் முடிஞ்சு லாரி இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் கொடுத்தாங்க. அதுல கூட 1/4 பாகம் கொடுத்துட்டு மீதியா கோர்ட்டே 10 வருஷத்துக்கு என் பேர்ல பேங்க்ல போட்டிருக்கு. வந்த பணத்தில் கடன்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பிள்ளைங்க படிப்புக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணினேன். என் புருஷன் இறந்த 1 வருஷத்துல இனிமே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தனா அவரு செஞ்ச வேலைய கொடுங்கன்னு முதலாளி கிட்ட வந்து கேட்டேன். கேட்டதும் வேலை கொடுத்துட்டாரா? இல்ல தம்பி, இது ரொம்ப கஷ்டமான வேலை, ஆம்பளங்களாலேயே செய்ய கஷ்டப்படுவாங்க, உங்களால முடியாதுமான்னு சொல்லிட்டாரு. நான் விடாம கேட்டதால இந்த வேலை செய்ய சம்மதிச்சாரு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்தாங்க. காலில் விழுந்து ஸ்கூலோட இருக்கிற ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டேன். இந்த வேலைக்கு வந்துட்டேன். ஆரம்பத்துல ஓய்வு பெற்ற டிராபிக் போலீஸ் வச்சு எப்படி வண்டிகளை கண்ட்ரோல் செய்யணும்னு பயிற்சி கொடுத்தாங்க. பிறகுதான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். ஓ அப்படியா? இப்ப உங்க 2 பிள்ளைகளும் என்ன படிக்கிறாங்க? மகளை ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நாங்க பண்ணின புண்ணியத்தால நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படின்னா உங்க பையன் இன்ஜினியரிங் முடிச்சு சென்னையில பெரிய கம்பெனில ₹1,00,000 சம்பளத்துல வேலை செய்கிறான் தம்பி. அப்புறம் என்னம்மா, இந்த வேலையை விட்டுட்டு மகனோட இருக்கலாம்ல? இல்ல தம்பி, என் மகனும் உங்களை மாதிரிதான் சொல்லுச்சு. நான் தான் மறுத்துட்டேன். உடம்புல சத்து இருக்கிற வரைக்கும் வேலை செய்யலாம்னு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணு நல்லா இருந்தாலும் பண்டிகை வந்தா, கல்யாண தினம், பிறந்த தினம், அது இதுன்னு என் மகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். கொஞ்சம் கடன் இருக்கு, அதை அடைக்கணும். மகனுக்கு கல்யாணம் செய்யணும். அவன் பெயரில் ஒரு வீடு வாங்கணும். இது இந்த பெத்தவளோட ஆசை. அது வரைக்கும் ஒரு தாய்க்கான கடமையா மறக்காம நான் வேலை செஞ்சாகணும் என சொல்லி முடித்தாள் குப்பம்மாள். அச்சமயம் ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து, அம்மா, உங்களை ஓனர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு என்று சொல்லிவிட்டு போனான். குப்பம்மாவிடம், கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் காப்பாத்துவார் என்றான் நவீன்குமார். கடவுள் என்ன தம்பி கடவுள்? முதலாளி உருவத்துல வேலை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தூங்க இடம் கொடுத்து, என் மீது இறக்கப்பட்டு ஓய்வெடுக்க சொல்றாரே, அவர்தான் கடவுள். என்னை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப நிலைமைய உணர்ந்து படிச்சு இன்னமும் என் மீது பாசம் காட்டுற என் மகனும் ஒரு கடவுள். என் நிலைமைய தெரிஞ்சு உதவி பண்ணினா உங்க பொண்டாட்டி ஒரு கடவுள். வேண்டாம்னு சொல்லியும் உங்க அம்மாவா நினைச்சு கட்டாயப்படுத்தி உதவின நீங்க ஒரு கடவுள். உங்களை மாதிரி தினமும் எனக்கு பணம் கொடுத்து உதவுற எல்லோருமே கடவுள்தான். உலகத்துல இரக்க குணத்தோட இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுற எல்லோருமே கடவுள்தான் தம்பி என்று குப்பம்மாள் சொன்னதை கேட்டதும் மேசிலித்து கையெழுத்து கும்பிட்டான் நவீன்குமார். அந்த 2 கைகளையும் பிடித்து தன் தலை மீது வைத்து கண் கலங்கினாள் குப்பம்மாள். கண் கலங்கியபடி இரும்பு பெண்மணி என்று பெருமிதத்தோடு நேர்மையான, கஷ்டப்படக்கூடிய ஒரு நல்ல அம்மாவை சந்தித்ததில் மன நிறைவுடன் நடந்தான் நவீன்குமார். This video is sponsored by BuyMote e-online shopping app. BuyMote ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ₹1 மேக்ஸிமம் ₹30 கம்மியாகவே கிடைக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.